ஒரு ஊரில் சிறு வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். எப்போதுமே தன் வேலை விஷயமாக இங்குமங்கும் போவதும் வருவதுமாய் இருப்பார். ஒரு நாள் விபத்தில் காயமடைந்து நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. சில நாட்களில் வேலைக்கு திரும்பிய அவர் ஒரு கழுதையை தன் போக்குவரத்திற்கு பயன்படுத்திக் கொண்டார். சில நாட்கள் அவர் கிழக்கு நோக்கி பயணிப்பார், சில நாட்கள் மேற்கு வடக்கு. இப்படியாக ஒரு ஒழுங்கு இல்லாமலும் வழக்கத்துக்கு மாறாகவும் அவரது பயணம் இருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் சிலர் ஒரு நாள் வணிகரை நிறுத்தி, என்னப்பா இது, ஒரு நாள் கிழக்கே போற, ஒரு நாள் மேற்கே போற, ஒரு நாள் உடனே திரும்பிடரே, ஒரு நாள் ரொம்ப நேரமாகியும் காணல, ஒரு நாள் வேகமா போற, ஒரு நாள் மெதுவா போற, ஒன்னும் விளங்கலையே, என்னாச்சு என்றனர். முன்ன மாதிரி இல்லங்க, இப்ப இந்த கழுதையோட உதவி தேவைப்படுது, அதை நம்பியே இருக்க வேண்டியுள்ளது. நான் போக சொல்ற இடத்துக்கெல்லாம் இது போறதில்லை, நான் சொல்ற எதையும் கேட்கறதும் இல்லை. அதுக்காக விட்டுட முடியுங்களா? நமக்கு வேலையாகணும். அதே சமயம் கழுதை கூடவெல்லாம் மல்லுக்கட்ட முடியாது, அதுக்கு சொன்னாலும் விளங்காது. அதனால நான் கொஞ்சம் மாறிக்கிட்டேன். அது கிழக்கே போனா அங்க இருக்குற வேலையை முடிச்சுக்குறேன், மேற்கே போனா அங்க இருக்குற வேலையை முடிச்சுக்குறேன். அது வேகமா போனாலும் அதற்கேற்ப பழகிட்டேன். இப்ப கழுதைக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் இல்ல, வாழ்க்கை நிம்மதியா போகுது என்றார். இதேபோல நம் வாழ்க்கையும் நிம்மதியாக போக வேண்டுமானால் வீட்டில் அலுவலகத்தில் பல கழுதைகளுடன் அன்றாடம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காக கழுதைகளுடன் நாம் மல்லுக்கட்ட முடியாது. அதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது, புரிய வைப்பதும் கஷ்டம். அதனால நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் நம் வேலையும் நடக்கும், வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும்.